ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி முறுக்கு சுடுறது ஈஸியானு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க போகலாம். இப்போ எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் தான் பேசினாங்க. தேங்காய் பால் முறுக்கு தான் செய்ய போகிறோம். சிம்பிள் தான். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ முறுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் முறுக்கு மாவு அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் பால் முறுக்குங்கிறதுனால தேங்காவை பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். எள்ளு, நெய், முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது ஸ்வீட் டேஸ்ட் வரணுங்கிறதுனால கண்டிப்பாக ஜீனி கொஞ்சம் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் திப்பியாக இருந்ததுனால ஃபில்டர் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு அச்சில் ரொம்ப ஈஸியாக புழிய வரும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே பிசையலாம். நம்மளுக்கு தொட்டு பார்த்தா உள்ளர அழுந்தும்ல, அந்தளவுக்கு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்ச மாவை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும். நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்களேன். இந்த நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நமக்கே தெரியும். நல்லா சாஃப்டானோடனே முறுக்கு அச்சியில் வச்சு உள்ளார வச்சு முறுக்கு மாதிரி நம்ம முறுக்கு புழிஞ்சிக்க வேண்டியது தான். அடுப்பை நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி முறுக்கு புழிஞ்சி எண்ணெயில் போட்டாக்க டேஸ்டியான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடும். தேங்காய் பால் முறுக்கு இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால சாதா முறுக்கை விட தேங்காய் பால் முறுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்பாடா ஒரு வழியாக முறுக்கு புழிஞ்சு எடுத்துட்டோம். இது 1 மணி நேரம் ஆகலைங்க, இன்னுமே டைம் ஆச்சு. பார்த்தோன்னே நீங்கள் மலைப்பாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் நான் ஒரு மணி நேரம்னு சொல்லிவிட்டு சும்மா டைமர் கொடுத்தேன். டைம் தான் ஆச்சு, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல்.